ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் அம்மா வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்திருக்கோன்னா இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறாங்க. 2 கிலோ மீன், அதுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அடுத்து தக்காளி பார்த்திங்கன்னா 3 பெரிய தக்காளி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்காங்க, ரொம்ப நைஸாக அரைக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இலைகள். அடுத்தது மீன் குழம்புனால மெயினாக என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா புளி தான் யூஸ் பண்ணுவாங்க. புளி ஊற வச்சுருக்காங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு, அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு, வெந்தயம். மீன் குழம்புனா மெயினாக அந்த ஸ்மெல்லுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. வெந்தயம். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா கரம் மசாலா. இது எல்லாமே வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் அப்போல்லாம் அந்த அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி அந்த அஞ்சரை பாக்ஸு வச்சுருக்கோம். அடுத்தது எண்ணெய். இதுதான் இந்த குழம்புக்கு தேவையான பொருள். நாங்கள் கொஞ்சம் அடுப்புலேயே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தோட்டத்து சைடில் சமைக்கிறோம். வாடகை வீடு தான், தோட்டத்தை அங்கே சமைக்கிறோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்டாங்க. அடுத்து பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் போட்டிருக்காங்க. இது நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் ஆகும்போது தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி எப்போவுமே வேகிறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த உப்பு போட்டு நல்லா வதக்குனாங்க. அதுக்கப்புறமா என்ன போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போட்டு அது நல்லா அந்த தக்காளி அது தண்ணிலாம் ஊற்றல. அந்த தக்காளியோ நல்லா குழஞ்சி வர அந்த இதுதான் தண்ணி மாதிரி இருக்குது. ஏன்னா நல்லா பழுத்த தக்காளி எல்லாமே. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறாங்க. இது மீன் மசாலா. இது எல்லாமே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா அந்த ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அந்த மிளகு, ஜீரகம், பூண்டு தட்டி வச்சது, நெக்ஸ்ட்டு அந்த கருவேப்பிலை, புதினா இந்த இலைகள்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு, அடுத்தது புளி கரைச்சி புளியை ஆட் பண்ணுறாங்க அந்த ஸ்டேஜில். அவங்க புளிப்பு சில பேருக்கு ரொம்ப புளிப்பாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சில பேர் கொஞ்சம் நார்மலாக சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளியை ஆட் பண்ணி போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வரக்குள்ள நல்ல ஒரு ஸ்மெல்லு அப்போவே. அதுவும் இந்த மிளகு ஜீரகம்லாம் போடுறோம் இல்லையா, நல்ல ஒரு ஃப்ளேவர். பொதுவாகவே எங்கள் வீட்டில் மிளகு ஜீரகம்லாம் எல்லா ஒரு குழம்புக்குமே ஆட் பண்ணுவோம். அது ரொம்ப நல்லது. நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மீனாக ஆட் பண்ணுறாங்க. மீன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிக் சைஸில் இருந்துச்சு, நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லா மீனும் ஆட் பண்ணுறாங்க. மிளகு ஜீரகம் பார்த்திங்கன்னா அதோட நன்மைகள் அதிகம். மிளகுலாம் பார்த்திங்கன்னா இப்போ வயிற்றில் யாருக்காவது புண்ணு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது காரமாக இருக்குமோ தவிர, பட் அது புண்ணுலாம் நல்லா ஒரு க்யூர் பண்ணுற ஒரு மெடிசன் தான் மிளகுலாம். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் பொதுவாகவே ஏதாவது குழம்பு சாம்பாருக்கு யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஏதாவது ஒரு குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணும்போது மிளகு ஜீரகம் பொதுவாகவே எங்கள் அம்மா ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் ஓவர், க்ளோஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த கார்டன் மாதிரி லைட்டாக வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, நெக்ஸ்ட்டு இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா மிளகாய் செடி இப்போ தான் வச்சுருக்காங்க. இன்னும் மிளகாலாம் அந்தளவுக்கு வரல, மிளகாய் செடிலாம் இருக்குது. அடுத்தது அந்த காலத்தில் கட்டின வீடு அப்படின்றதால இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிணறுலாம் இருக்கும், அழகாக இருக்கும். கிணத்துல தண்ணி எடுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கிணறு இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த இடமே நல்லாயிருக்கும். குழம்பு நமக்கு ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரைநெல்லிக்காய் இருக்குது இல்லையா, அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட். அரைநெல்லிக்காய், கொய்யா மரம். ஸோ இந்த கார்டன் நல்லா அழகாக இருக்கும் அந்த ப்ளேஸ் பார்க்கவே. இந்த சமைக்கிறது நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை நான் செஞ்சேன். குழம்பு அம்மா செஞ்சாங்க, ஃப்ரை நான் பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மீனும் நம்ம அப்படியே மசாலா தடவினா அந்தளவுக்கு உள்ளே ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரல் போட்டுடுறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிறோம். மீன் அதிகமாக பொரிக்கல, ஜஸ்ட் ஒரு 3 பீஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொரிக்கிறோம். இதில் 3 இதுவுமே கீரல் போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மீன் மசாலா, உப்பு. இது 3 மட்டும்தான், வேறு எதுவும் ஆட் பண்ணல. இதுக்கு எண்ணெய் நான் தண்ணி ஆட் பண்ணாமல் வெறும் எண்ணெயிலே பிசைஞ்சிக்கிறேன்.
எண்ணெயிலே பிசையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசாலாலாம் வந்து மீனை விட்டு வெளில வராது. தண்ணியில் நம்ம இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து மசாலா வந்து மீனில் வந்து ஒட்டாது. அதனால் எண்ணெயிலே வந்து நான் பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனில் வந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது அந்த கீரைலாம் போட்டோம் இல்லையா, அது உள்ளெல்லாம் போகிற மாதிரி லைட்டாக உள்ளே அப்படியே திணிச்சு பண்ணுற மாதிரி நம்ம வந்து மீனில் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அந்த மீனை ஊற ஊற வச்சோன்னா அந்த மசாலாலாம் நல்லா அதில் வந்து இறங்கும். நல்லா இறங்குனுச்சுன்னா நல்லா வந்து அதை பொரித்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அது இறங்குனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவா தோசை தவா இருக்கு இல்லையா, அந்த தோசை தவாவில் நம்ம மீனை வந்து பொரித்து எடுத்துடலாம். தோசை தவா இப்போ நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சோடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் ஆட் பண்ணி ஒரு மீன் பீஸாக வந்து அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மீன் வந்து ஆக்சுவலி நல்லா ஃப்ரைக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரைக்கும் நல்லா இருந்துச்சு, குழம்புக்குமே ரெண்டுத்துக்குமே இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெண்டுத்துக்குமே இந்த மீனை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா பெரிய சைஸாகவும் இருந்துச்சு. பாருங்கள், மசாலாலாம் வந்து எதுவுமே வந்து இதாகலை. எல்லாமே கரெக்டாக அந்த மீன் உள்ளே செட் ஆகிடுச்சு. எந்த பக்கம் எந்த ஒரு சில டைம்லாம் மசாலாலாம் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி மீன் அப்படியே ஒரு மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு வரும். இதில் எதுவுமே இதாகாமல் கரெக்டாக அந்த மசாலாலாம் வந்து அந்த கீரல் போட்டு வச்சோம் இல்லையா, அதுக்குள்ளே கரெக்டாக இறங்கி உள்ளே எல்லாம் கரெக்டாக மசாலா செட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கருவேப்பிலை அந்த ஆயிலே போட்டோன்னா அந்த ஃப்ரையோடு சேர்ந்து நல்ல ஒரு குட் ஸ்மெல்லும் இருக்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் அண்ணனை தான் டேஸ்ட்டு பார்க்க சொன்னேன். எங்கள் அண்ணனுக்கு வந்து முதல் முறையாக நான் வந்து பரிமாறினேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பரிமாறியிருக்கேன். பட் இப்போ கல்யாணத்துக்கு ஆஃப்டர் வந்து இப்போ தான் பரிமாறுறேன். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் அண்ணன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னான். குழம்பு அம்மா வச்ச குழம்புமே நல்லா இருக்குன்னு சொன்னால், நான் ஃப்ரை பண்ண மீனுமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொன்னாங்க. நாங்களும் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லோரும்